لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وذر الذين اتخذوا دينهم لعبا ولهوا وغرتهم الحياة الدنيا وذكر به أن تبصر نفس بما كسبت ليس لها من دون الله ولي ولا شفيع وإن تعدل كل عدل لا يؤخذ منها أولئك الذين أبصروا بما كسبوا لهم شراب من حميم وعذاب أليم بما كانوا يكفرون. صدق الله العظيم. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் கடந்த வாரம் தஃசீரில் சூரா அன்ஆமுடைய 69வது வசனம் வரை பார்த்தோம். கடந்த வார தஃசீரின் ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், நம்முடைய குர்ஆன் வசனங்களில் வீண் விவாதம் செய்து மூழ்கி போகிற கூட்டத்தை நீங்கள் கண்டால் அவர்களை, அந்த சபையை புறக்கணித்து விடுங்கள். அவர்கள் வேறு பேச்சிற்கு திரும்புகிற வரை நீங்கள் அங்கே அமர வேண்டாம். ஒருவேளை சைத்தான் உங்களை மறக்கடித்து அங்கே அமர வைத்தால் நினைவு வந்ததற்கு பிறகு நீங்கள் அவர்களோடு உட்கார வேண்டாம். காரணம், அவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று சொன்னார். அதை ஒட்டி எந்தெந்த சபைகளிலெல்லாம் அமரக்கூடாது, யார் யாரெல்லாம் அப்படி வீண் விவாதம் செய்பவர்கள், திருக்குர்ஆனுடைய ஆயத்துகளில் மூழ்கி போபவர்கள் யார் என்பது குறித்து பல்வேறு தஃசீர்கள் சொல்லப்பட்டது. பொதுவாக அல்லாஹ்வின் வசனங்களில் மூழ்கி போகுதல் என்று சொன்னால் அவனுடைய வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களிலே வீண் சர்ச்சைகள் செய்யக்கூடாது என்று கடந்த வாரம் சொன்னோம். உதாரணமாக ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகள் அல்லது குர்பானி அல்லது தொழுகையினுடைய அமல்கள், ஒரு நோம்பினுடைய முறைகள், இவற்றிலெல்லாம் ஏன் இப்படி என்கிற எதிர்கேள்வியோ அல்லது அதில் மூழ்கி போய் ஏதாவது விவாதம் செய்வதோ தவறு. இந்த சபைகளிலெல்லாம் அப்படி விவாதம் செய்யக்கூடிய, வீண் சர்ச்சைகள் செய்யக்கூடிய, மூழ்கி போகக்கூடிய சபைகளில் அமர வேண்டாம் என்கிற இந்த ஆயத்தின் கருத்தில் பலரும் பலவிதமான கருத்துகள் சொன்னார்கள். அதற்கு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், சண்டை மற்றும் சச்சரவு, வீண் விவாதம் செய்யக்கூடிய எந்த சபையிலையும் அமர வேண்டாம். காரணம், அப்படி அமருகிற போது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் மற்றும் இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் பலவீனமாகிவிடும். எனவே சர்ச்சைகளுக்காக குர்ஆன் ஹதீஸுகளை பயன்படுத்துபவர்களுடைய சபைகளிலே அமர வேண்டாம் என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இரண்டாவது கருத்து, அல்லாமா இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கள் தஃசீரிலே எழுதியது, பெரும்பாவங்கள் செய்பவர்களுடன் அமர வேண்டாம். ஒரு வட்டியோ விபச்சாரமோ, ஒரு திருட்டோ கொலையோ சூனியமோ, இது போன்ற பெரும்பாவங்கள் செய்பவர்களுடைய மஜ்லிஸ்களில் தொடர்ந்து அமருகிற போது என்ன நடக்கும்னா, அந்த பெரும்பாவம் பெருசாக தெரியாத அளவுக்கு சாதாரணமாகிவிடும். அதனால் அது போன்ற சபைகளில் அமர வேண்டாம் என்பது அந்த ஆயத்துக்கு இரண்டாவது தஃசீர். மூன்றாவது அந்த ஆயத்திற்கு தஃசீர் சொல்லப்பட்டது, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களை தொடர்ந்த சஹாபாக்களை அவமரியாதையாக பேசக்கூடிய எந்த சபைகளிலும் அமர வேண்டாம். அதை ஒட்டி யார் யாரெல்லாம் அப்படி பேசுகிறார்கள், அவர்கள் என்னென்ன பேசுகிறார்கள், சஹாபாக்களை எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள், இதுவரை ஹதீஸுகளை எப்படியெல்லாம் மறுத்தார்கள் என்பது குறித்தெல்லாம் கடந்த வாரம் முழுமையாக 69வது வசனம் வரை சூரா அன்ஆமிலே சொல்லப்பட்டது. இப்போ 70, 71 வசனங்களில் அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தியை பார்ப்போம்.
வதரில்லதீன தகது தீனஹும் லஹிபன் வலஹுவன். நபியே, அவர்களை விட்டு விடுங்கள். அதாவது அவங்க பக்கம் போக வேணாம், அவங்களை கண்டுக்க வேணாம், அவர்களை விட்டு விடுங்கள். யாரு? தங்களுடைய மார்க்கத்தை விளையாட்டாகவும் கேலியாகவும் எடுத்துக்கொண்டார்களே, அவர்களையும் விட்டு விடுங்கள். வகர்வத்துகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை அவர்களை மூழ்கடித்து விட்டது, அவர்களையும் விட்டு விடுங்கள். வதக்கிர் பிஹி அன் துப்ஸல நஃப்ஸும் பிமா கஸபத், ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்ததற்கு ஏற்ப ஆபத்துக்குள்ளாக்கப்படும் என்பதை மாத்திரம் எடுத்துச் சொல்லுங்கள். லைஸ லஹா மின் தூனில்லாஹி வலியுன், அந்த நேரத்தில் உதவுபவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். வலா ஷஃபீஉன், அந்த ஆபத்தினுடைய நேரத்தில் சிபாரிசு செய்பவர்களும் யாரும் இருக்க மாட்டார்கள். வயின் தஅதில் குல்ல அத்லின், பகரமாக ஏதேனும் கொடுக்க வந்தால் லா யுஃபது மின்ஹா, எந்த பகரமும் வாங்கப்படாது. உலாயிக அல்லதீன உஸிரு பிமா கஸபு, அவர்கள் செய்ததற்காக வேண்டி இவர்கள்தான் ஆபத்துக்கு உள்ளாக்கப்படுபவர்கள். லகும் ஷராபும் மின் ஹமீமின், முடிவுற காய்ச்சப்பட்ட சுடு தண்ணீர் அவர்களுக்கு பானமாக தரப்படும். வஅதாபுன் அலீமும் பிமா கானூ யக்ஃபுரூன், அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்த காரணத்தால் துன்புறுத்த வேதனையும் தரப்படும். குல் அனதுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉனா வலா யதுர்ருனா, நபியே கேளுங்கள், எங்களுக்கு பலன் தராத, எங்களுக்கு தொந்தரவும் தராதவைகளையா நாங்கள் வணங்குவோம். வனுரத்து அலா அகாபினா பஅதி இத ஹதானல்லாஹ், அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்ததற்கு பின்னாலேயும் நாங்கள் எங்கள் பின்னாடி திரும்பி எங்கள் வழியிலே போவோமா? கல்லதி சஹூது ஷயாத்தீனு ஃபில் அர்தி ஹைரான லஹு அஸ்ஹாபு யதூனஹு இலல் ஹுதத்தினா, இது எது மாதிரி இருக்குன்னா, ஷைத்தான் சில பேருக்கு ஆசையை மனோயிச்சையை கிளப்பி விடுகின்றான், மறுபக்கம் நேர்வழியின் பக்கம் கூப்பிடக்கூடியவர்களும் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஷைத்தானின் பக்கமா செல்வார்கள். குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய வழி என்பது அதுதான் நேர்வழியாகும். வஉமிர்னா லினுஸ்லிம லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்படுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறோம். இதுல முதல் வசனம் அவர்களை விட்டு விடுங்கள் என்று காஃபிர்களை பற்றி இந்த ஆயத்தில் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் முஸ்லிம்களுக்கும் இதிலே பாடம் உண்டு. என்னன்னா, ரெண்டு செய்தி. மார்க்கத்தை விளையாட்டாக கேலியாக கருதுகிறார்கள், இது ஒண்ணு. வகர்வத்துகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை அவர்களை மூழ்கடித்து விட்டது. இந்த ரெண்டு பேரையும் விட்டுருங்க, உபதேசம் மாத்திரம் பண்ணுங்க. அவர்களோடு போய் நீங்கள் அமர வேண்டாம், அவர்களோடு உட்கார வேண்டாம், அவர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டாம். உள்ளத்தில் ஆழமான நட்பு என்பது இவர்களோடு வேண்டாம். காரணம், இவர்களுடைய பெரிய தவறு, ரெண்டு தவறு சொல்லப்படுது. ஒரு தவறு, மார்க்கத்தை விளையாட்டாக கேலியாக கருதுனாங்க. ரொம்ப டீப்பா மார்க்கத்துல இல்லாம ஒரு ஓரஞ்சாரமா வச்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் குர்ஆன்ல லஹீபு லஹ்வுன்னு வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மார்க்கத்தை விளையாட்டாக கருதுதல், கேலியாக கருதுதல் அப்படின்னா என்னன்னா, இவர்களுடைய பல்வேறு விளையாட்டு அம்சங்கள் போல, பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் போல தீனும் இருக்கும். எப்படி ஒரு பொழுதுபோக்கு ஒரு இடத்துக்கு போறாங்களோ, ஒரு டைம் பாஸ் பண்றாங்களோ, அல்லது இங்கேயும் போய் கொஞ்ச நேரத்தை கடத்திட்டு வருவோம்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி இவர்களுக்கு தீன் இருக்கும். தீன் ஆழமாக போய் பதியவில்லை. இவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிற இடத்தில், தீர்மானிக்கிற இடத்தில் தீன் வேண்டும். நான் இதை செய்வதா வேண்டாமா, என் தீன் சொல்லணும், நான் செய்ய அல்லது செய்ய வேண்டாம். இந்த காரியத்தை மேற்கொள்ளலாமா வேண்டாமா, மார்க்கம் சொல்லணும். இது சரியா தவறா, மார்க்கம் சரின்னு சொல்லணும் அல்லது மார்க்கம் தவறுன்னு சொல்லணும். இப்படி இல்லாமல் இவருடைய விருப்பப்படி எதையாவது நடந்து கொண்டு அவ்வப்பொழுது சும்மா ஒரு ஊறுகாயை தொட்டுக்கிற மாதிரி லேசாக மார்க்கத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்களோ, இவர்களுக்கு பெயர் லஹிபன் வ லஹ்வன், விளையாட்டாகவும் கேலியாகவும் எடுத்துக் கொள்கிறார்கள். மார்க்கத்தினுடைய எந்த செயலும் விளையாட்டோ கேலியோ அல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதுல ஒரு விளக்கம் இதை கூட கொடுத்துருக்குறாங்க. இப்ப ஈது பெருநாள் வந்தது இல்லையா, ஈது பெருநாள், ரமதானுடைய ஈதுல் ஃபித்ர் இருக்கு அல்லது ஈதுல் அத்ஹா இருக்கு. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஈது கொடுத்தான். ஹதீஸ்லே வருது, லிகுல்லி கௌமின் ஈதன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஈது உண்டு. முஷ்ரிக்கீன்கள் அந்த ஈதை பூரா வீணாகி போட்டான். பூரா காசை கரியாக்குறது, அதை பண்றது, இதை பண்றது, அர்த்தமுள்ள எதுவுமே இல்லை.
அகில கிதாபுகளுக்கும் எல்லாம் பண்டிகை கொடுத்தான், அதையும் அவர்கள் வீணாக்கினார்கள். வெறுமனே பூரா மெழுகுவர்த்தி அது இது சூடம் இப்படி என்னென்னமோ போயிடுச்சு அவர்களுடைய செயல்பாடு. அர்த்தமுள்ளதாக ஆக்கல. மார்க்கத்தை விளையாட்டாக கருதுங்கள் என்பதற்கு இவைகள் எல்லாம் விளக்கமாக சொல்லலாம் என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. முஸ்லிம் சமுதாயம் உம்மத்து மாத்திரம்தான் ஈதை சரியாக பயன்படுத்தியது. அந்த ஈதா இருந்தாலும் சரி, இந்த ஈதாலும் சரி, அர்த்தமான ஒரு வணக்கம். வீண் கேளிக்கைகளுக்கெல்லாம் இங்கே இடமில்லை. உலகம் முகம் சுளிக்கிற வண்ணம் எந்த காரியங்களும் இல்லை. ஏழைகள் நலன், அல்லாஹ்வை நெருக்கம், இவைகள் மாத்திரம்தான் ஒரு இது. வெறுமனே ஈது மாத்திரமல்ல, ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லலாம். வீடுகளில் நடக்கிற ஒரு கல்யாணம் அல்லது ஏதாவது ஒரு மவுத்து அல்லது ஏதாவது சில சுபகாரியங்கள் அல்லது துக்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலெல்லாம் தீன் எப்படி சொல்லணுமோ அப்படிதான் செய்யணும். இதுக்கு மாற்றமா செய்யறவங்களுக்கு பேரு மார்க்கத்தை விளையாட்டாக கருதுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு நிக்காஹ்னா நிக்காவுக்கு மார்க்கத்தில் ஒரு செக்சுரல் ஒரு ஃபார்ம் இருக்கு, இவ்வளவுதான், இவ்வளவு இது பேர் நிக்கா. ஒரு மவுத்துனா அதை அடக்கிற வரையும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இப்படி இருக்கு. இது மட்டும்தான் இது. இது அல்லாம எதையெல்லாம் கொண்டு வர்றாங்களோ அதுக்கெல்லாம் பேரு லஹிவன் வ லஹ்வன், மார்க்கத்தை விளையாட்டாக கருதுபவர்கள். இருக்கிறது செய்யறது அப்படி வந்துச்சுன்னா அவங்க மார்க்கத்தை கரெக்டா பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தம். இல்லாத எல்லாம் பண்ணாங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு கல்யாணத்தன்னைக்கு மத்தியான சாப்பாடு, கல்யாணத்தன்னைக்கு மத்தியான சாப்பாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தா பெண் வீட்டு சாப்பாடு. அறவே அனுமதி இல்லை மார்க்கத்தில், எங்கேயும் அப்படி இல்லை, ஜாயிஸே இல்லை. முதல்ல ஊருக்கு பூரா அழைப்பு கொடுப்பார், 500 பத்திரிக்கை அடிப்பார், 1000 பத்திரிக்கை அடிப்பார், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பொண்ணு வீட்டில் உட்கார வச்சுருவார். பொண்ணு வீட்டில் அந்த அன்னைக்கு சாப்பாடு போடுவாங்க. எங்கே இருக்கு இது? எங்கேயுமே கிடையாது. திருமணத்தை ஒட்டிய சாப்பாடுன்னு சொன்னாவே அது மாப்பிள்ளை செலவில் மட்டும்தான். பெண்ணு வீட்டினுடைய சாப்பாடு செலவே கிடையாது. வருங்காலத்திலாவது வாலிபர்கள் இதை கவனிக்கணும். நம்ம கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு வீட்டுக்கார சோறு போட்டு எல்லாரும் வந்து சாப்பிட்டு போறாங்கன்னா கேவலம்னு நினைக்கணும். அதை ஆனால் யாரும் அதை நினைக்கிற மாதிரியே இல்லை. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை பெண் வீட்டு சார்பாக சாப்பாடே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது நிறைய இந்த மாதிரி 100 கணக்கில் இருக்கு. இதெல்லாம் மாப்பிள்ளையுடைய செலவோ அதுவெல்லாம் பெண்ணுடைய செலவாக மாறி போயிடுது. மார்க்கத்தில் கல்யாணத்துக்கு, மவுத்துக்கு, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு, ஒரு கத்னாவுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு. அதுக்குன்னு ஒரு சில ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுக்கத்தை தாண்டப்ப என்ன தெரியுமா, இந்த லிஸ்ட்ல வந்துருவோம். மார்க்கத்தை தங்கள் விளையாட்டாக கேலியாக பயன்படுத்துபவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்துடும். அல்லது நத்தகது தீனகும் லஹிவன் வ லஹ்வன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மார்க்கத்தை விளையாட்டாக கருதுபவர்கள் யாருன்னா அவர்களின் எல்லா காரியத்தையும் மார்க்கம் தீர்மானிக்கணும், அவர்கள் தீர்மானிக்க கூடாது. நாம தீர்மானிச்சா அவங்க எல்லாம் விளையாட்டா லிஸ்ட்ல அந்த லிஸ்ட்ல வந்துடும். தீர்மானிக்கிறது மார்க்கம் தான். மறு வீடுங்கிறது இப்படி சாப்பாடு போடுவார், யாரு மாப்பிள்ளை அவங்க வீட்டுக்கு சாப்பாடு போடுவாங்க. ஏன்னா அங்க குவான்டிட்டி குறைஞ்சி போயிடும். முதல் நாள் 1000 பேர்னா மறுநாள் 300 பேர். ஆக கம்மியா நீங்க ஒரு 150 பேர் வாங்க, நாங்கள் ஒரு 150 பேர் வர்றோம், சிம்பிளாக முடிச்சுக்கிறோம்பாங்க. அந்த சாப்பாடை மாப்பிள்ளை போடுவார். ஆனால் முதல் நாள் வந்து ஊரையே கூட்டி போடுற பெரிய தாவத்தை பொண்ணு வீட்டு சார்பாக, பொண்ணு வீட்டு சார்பாக எங்கேயுமே விருந்து இல்லை. எத்தனை ஹதீஸ் இருக்குது கிதாபு நிக்காஹில், நிக்காஹுடைய பாடத்தில், நிக்காஹுடைய பாடத்தில் எக்கச்சக்கமான ஹதீஸுகள் வலிமா சம்பந்தமா. இந்த வலிமாவுடைய டோட்டல் பாடத்தில் எங்கேயுமே அந்த பொண்ணு வீட்டு சார்பாக கொடுத்ததான் ஒன்றுமே இல்லையே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ரொம்ப டைட்டாவெல்லாம் இருந்தாங்க. சில நேரம் ஒரு காசும் இல்லை, கொடுக்கறதுக்கு விருது கொடுக்கறதுக்கும் ஒன்றுமே இல்லை. குறிப்பாக ஹதரத் சஃபியா அம்மாவை கைபர் போர் முடிச்சு திரும்பி வரும்போது தான் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு விருந்து கொடுக்கணும், ஒன்றுமே இல்லை. அப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் மாவு வாங்கி, அந்த மாவுல நெய்யை ஊற்றி பேரிச்சம்பழத்தினுடைய இதுகளை எல்லாம் பிச்சு போட்டு 3ஐயும் சேர்த்து பிணைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உருண்டை. கூட இருந்த சஹாபாக்கள் என்னன்னு கேட்டா, சஹாபாக்கள் வலிமா, சஃபியாவை திருமணம் செஞ்சிருக்கு, நான் கொடுக்குற வலிமா விருதுன்னா. வலிமாவுடைய பாடத்துல இந்த ஹதீஸ் வருது. என்ன சொல்றாங்கன்னா, கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல மாப்பிள்ளை கொடுக்கட்டும், ஒவ்வொரு உருண்டையா இருந்தாலும் பரவாயில்ல மாப்பிள்ளை கொடுக்கட்டும். தடபுடலான பிரியாணியிலிருந்து அத்தனையுமே இன்னைக்கு வந்து பெண் வீட்டு சார்பாவில் இருக்கு. வாலிபர்கள் குறிப்பா இதோட திருமணம் ஆகாதவங்க அல்லது திருமணம் யார் செய்து வைக்கிற பொறுப்புல இருக்காங்களோ அவங்க நினைச்சுக்கணும், அவங்க முடிவு செய்யணும். சிஹாசித்தா என்று சொல்லக்கூடிய
புகாரி, முஸ்லிம், திருமதி, அபூ தாவூத், நஸாயி, இப்னு மாஜா இத்தனை ஹதீஸ் கிதாப்ல ஒரு ஹதீஸ் கூட பெண் வீட்டு சாப்பாட்டுக்கு ஹதீஸ் கிடையாது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இது சொன்ன கல்யாணங்கிறது ஒரு மவுத்து வீடு அல்லது வேறு ஏதாவது குடும்பத்தினுடைய பல்வேறு நிகழ்ச்சி, இதுல எல்லாத்துலேயுமே முடிவெடுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன்னா மார்க்கம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். மார்க்கம் முடிவெடுக்குமானால் அவங்க மார்க்கத்தை சரியா பயன்படுத்தினாங்கன்னு அர்த்தம். மார்க்கத்தை அப்படி வச்சுட்டு நாம முடிவெடுத்தோம்னா இந்த ஆயத்து லிஸ்ட்ல வந்துருவோம். என்னன்னு, தங்கள் தீனை யார் விளையாட்டாக எடுத்துக் கொள்ளுகிறார்களோ அப்படின்னா பேருக்கு இவங்க வச்சிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை சும்மா தொழிலுக்கு போறதுக்கு, பெருநாள் கொண்டாடுறதுக்கு, இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு இஸ்லாமும் முஸ்லிம்களும் இஸ்லாமும் இதனுடைய சட்டங்களும். மற்றபடி இவர் வீட்டில் செய்யற எல்லா விசேஷத்தையும் மார்க்கம் சொல்றபடி செய்ய மாட்டார். அதே மாதிரி தான் மவுத்து வீட்டுக்காரனுடைய சாப்பாடு கிடையாது. நீங்க நிறைய அப்படி பண்றாங்க. ஒரு பக்கம் அவங்க மவுத்துடைய சோகத்துல இருந்தாலும் மறுபக்கம் அவங்க தேர்வு வச்சு ஆக்கிட்டு தான் இருக்கணும். இது எவ்வளவு பெரிய கொடுமை. ஹதீஸ்கள்ல மவுத்தான வீட்டுல அவங்களுக்கு அந்த வீட்டுக்கும் சேர்ந்து மற்றவங்க ஆக்கி கொடுங்கன்னு ஹதீஸ்ல வருது. ஜாஃபர் ரலியல்லாஹு மௌத்தா போயிட்டாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மௌத்துடைய செய்தி வந்தது ஸல்லல்லாஹு வீட்டுக்கு. குடும்பமே சோகம், இளவயது மனைவி, எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருப்பாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு. எந்த அளவுக்குன்னா சமயங்களில் வீட்டுக்கு போகும்போது குழந்தைகள்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி நேரம் போய் ரசூலுல்லாஹ்வை வாப்பான்னு நினைச்சு தொத்திக்கும். கொஞ்ச நேரம் சுதாரிச்சு இது நம்ம வாப்பா இல்லை அப்படின்னு முடிவுக்கு வரும். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜாஃபர் ரலியல்லாஹுடைய குடும்பத்துக்கு மௌத்து செய்தி வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வீட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல வருது, சரியான ஹதீஸ்ல, இஸ்னஉ லிஆலி அபி ஜஅஃபர் தஆமன் கத் அதாஹும், நீங்க ஜாஃபருடைய குடும்பத்தார்களுக்கு மற்றவங்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அந்த குடும்பத்துக்கு அவர்களை கவலையில் ஆழ்த்தக்கூடிய பெரிய செய்தி நடத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப சோகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போட்டு நீ சோறாகி போடுவீங்களுக்கெல்லாம் வந்தவங்களுக்கு நின்றுட்டு கூடாது. மவுத்து வீட்டுக்கு போறவங்க முதல்ல மத்தியான சாப்பாடு அங்கே இருக்குமான்னு நினைக்கவே கூடாது. முதல்ல ஒன்று வெளியே எங்கேயாவது போய் சாப்பிடணும், இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவர்களுடைய உறவினர்கள் ஆக்கி போடணும். பெரிய கொடுமை என்னன்னா, நிறைய இடங்கள்ல மவுத்து வீட்டில் மத்தியான சாப்பாடு மவுத்து வீட்டுக்காரங்க போடுறாங்க, கல்யாண வீட்டில் நிறைய இடத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க போடுறாங்க. இப்போ ஒரு கல்யாணம் ஒரு மவுத்து இதுல எல்லாம் இது மார்க்கம் சொல்லியிருக்கா, மார்க்கத்தில் இது இருக்கா? இல்லவே இல்லை. மார்க்கத்தில் இல்லாத ஒன்று நடைமுறையில் வருமானால் அவர்கள் மார்க்கத்தை விளையாட்டாக கருதுகிறார்கள் அர்த்தம். அல்லது நத்தகது தீனகும் லஹிபன் வலதுவன், நபியே அவர்களை விட்டுருங்க, அவங்களை கண்டுக்காதீங்க. யாரு தங்கள் மார்க்கத்தை விளையாட்டாகவும் கேலியாகவும் யார் எடுத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களை கண்டுகொள்ளாதீர்கள். எனவே நம்முடைய எல்லா காரியத்தையும் மார்க்கம் முடிவு செய்யுமானால் அந்த இடத்தில் நாம் சரியான முஸ்லிம்களாக இருக்கிறோம், நம்மிடத்தில் இருக்கிற இஸ்லாம் சரியான இஸ்லாமாக இருக்காது. நீ அடுத்து அல்லாஹ் ரெண்டு காரணம் சொல்றாங்க இந்த ஆயத்தில், அவங்களை கண்டுக்க வேணாம். இது ஒரு காரணம், மார்க்கத்தை விளையாட்டாக கருதுவது. இரண்டாவது காரணம், உலக வாழ்க்கையின் மீதான பிரியம் அவர்களை அப்படியே மூழ்கடித்து விட்டது. துனியாவுக்காக எந்த தீனையும் விட்டுருவார், எந்த ஆகரத்தையும் விட்டுருவார், எந்த விதமான தன்னுடைய அடையாளத்தை கூட விடுவார். ஒரு தொழுகையோ இபாதத்தோ ஒரு தாண்டியோ எதா இருந்தாலும் விடுவார். அவருக்கு தேவை துனியா தேவை, இவர்களுக்கு தேவை, இவர்களுக்கு பேர் கர்ப்பத்துக்கு முள் ஹயாத்து துனியா. இப்போ இந்த ரெண்டு அடையாளமும் சாதாரண அடையாளம் இல்லை. முதல் அடையாளம் என்னங்க, மார்க்கத்தை விளையாட்டாக கேலியாக கருதியவர்கள், அதாவது மார்க்கப்படி செயல்படாது. ரெண்டாவது அடையாளம் உலக வாழ்க்கை அவர்களை மூழ்கடித்து விட்டது. இந்த ரெண்டு தான் நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு தகுதிகளா குரான்ல வருது. இந்த ஆயத்துல இல்லை, வேற ஒரு ஆயத்துல பின்னாடி ஒரு 2-3 ஜூஸ் கழிச்சு வரும். அதாவது சொர்க்கவாசிகள் சில பேர் நரகவாசிகளுடைய அந்த ஓரத்துல நின்று பார்ப்பாங்களாம். பார்க்கறப்ப நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து பேசுறாங்க. அந்த பேசுற வசனம் குரான்ல இருக்கு, வனாதா அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபல் ஜன்னா, நரகவாசிகள் அஸ்ஹாபுல் ஜன்னாவை சொர்க்கவாசிகளை பார்த்து பேசுவார்கள். என்னன்னு, அன் அஃபீது அலைனா மினல் மா, கொஞ்சம் தண்ணியை எடுத்து எங்க மேல ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து எதையாவது எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. காலு, அப்ப சொர்க்கவாசிகள் பதில் சொல்றாங்க. என்ன பதில்? இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன்,
அல்லாஹ் அப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களுக்கு இதை ரெண்டையும் ஹராமாக்கி வச்சுட்டான். தண்ணி ஊற்றுன்னு கேட்குறீங்கல்ல, அதுவும் நாங்கள் செய்ய முடியாது. எங்களுக்கு கொடுத்த ரெண்டுத்துல இருந்து கொஞ்சம் கொடுன்னு கேட்குறீங்கல்ல, அதையும் கொடுக்க முடியாது. யாருக்கு கொடுக்க முடியாது? அல்லது நத்தகது தீனகும் லஹிபன் வ லஹுவா, தங்கள் மார்க்கத்தை விளையாட்டாக கேலியாக எடுத்துக்கொண்டவர்களுக்கும், வகர்ரத்துகுமுல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை யாரை மூழ்கடித்ததோ அவர்களுக்கும் நாங்கள் இந்த ரெண்டையும் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நரகத்தில் இருப்பவர்களுக்கான அடையாளமே என்னன்னா இந்த ரெண்டு அடையாளம் தான். மார்க்கத்தை விளையாட்டாக கேலியாக கருதுகிறார்கள். இன்னொன்று என்னன்னா வகர்ரத்துகுமுல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை அவர்களை முழுமையாக மூழ்கடித்து விடுகிறது. உலகத்தை சரியா புரிகிறவங்க உலகத்துல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. உலகத்தை பத்தி புரியாதவங்க அல்லது ஆகரத்தை பத்தி புரியாதவங்க முழுசா அதுல போய் விழுந்துருவாங்க. குர்ஆன்ல பல இடங்கள்ல நரகவாசிகளுக்கு அடையாளம், அல்லது முட்டாள்களுக்கு அடையாளம், அல்லது அறிவில்லாதவர்களுக்கு அடையாளம். இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகம் அவர்களை மூழ்கடித்து விடும். ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கைக்கு குர்ஆன் ஒரு 2 வரியில துனியாவை ரொம்ப அழகா சொல்லு. ஒரு இடத்துல லிகைலா தக்ஸு அலா மா ஃபாத்தகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். போயிருச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு உட்காரவும் கூடாதான், வந்துருச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு உட்காரவும் கூடாதான். இப்படி போயிட்டு இருந்தா இதுக்கு பேர் துனியா. துனியாவை சரியாக அணுகுபவர்களுக்கான 2 அடையாளம் என்னன்னா இந்த அடையாளம் தான். என்ன போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பெரிய கவலைகளுக்கு அது உள்ள வரக்கூடாது. அதே மாதிரி வந்துருச்சு நமக்கு நிறைய அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அதுவும் வரக்கூடாது. இந்த ரெண்டும் வந்துச்சுன்னா அவங்க துனியால அடிமையாயிட்டாங்கன்னு அர்த்தம், அல்லது துனியால மூழ்கிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த 2ல இருந்தும் வெளியே நிற்கணும். ஏன்னா பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம மனித சமுதாயம் இந்த 2ல தான் இருக்கு. போயிருச்சே அப்படின்னு சொல்லி அவர் பண்ற கவலை அது இது, அவங்க கடைசியில உயர விடுறது கூட போயிடுவார், சூசைடுக்கு போவார். என்னன்னா இல்லை இப்படி போயிருச்சேன்னு ரொம்பவும் அழுதிக்காத, கவலைப்படாத. இந்த துனியால என்ன போனாலும் சர்வசாதாரணம். அடுத்தது வந்துருச்சேன்னு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்காத, வர்றது எதுவுமே நிக்கிறது இல்லை, எதுவுமே நிக்காது. காசு பணம் தங்கம் இதுக்கெல்லாமே அரபியில வார்த்தை பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குன்னு தான் பேர். வார்த்தையே அந்த அர்த்தத்துல தான் இருக்கு. தங்கம்னா அரபியில ஜஹப்னு அர்த்தம். தங்கம் ஜஹப் அப்படின்னா என்ன அர்த்தம்? போறதுன்னு அர்த்தம். தங்கத்துக்கு பேரு அந்த வார்த்தையில தான் வருது. போறது எங்கேயும் நிக்காதுன்னு அர்த்தம். ஒரே காலம் பூரா அப்படியே அதே பைனான்சியல் ஸ்டெப்ல அப்படியே இருந்து அப்படியே மூத்தா போயிட்டாருன்னா யாரும் கிடையாது. திடீர்னு இறங்கும், திடீர்னு ஏறும், எப்ப ஏறுதுன்னு தெரியல, எப்ப இறங்குதுன்னு தெரியல. ரொம்ப வேணுங்கிறப்போ ஒன்றும் கிடைக்காது, ஒரு தேவையும் இல்லாமல் இருக்கிறப்ப நிறைய கூட்டு, இப்படியெல்லாம் இருக்கும். இப்போ குர்ஆனுடைய அழகான 2 வரி இது ஸ்கேல். இது என்னன்னா போனதற்காக ரொம்ப பெருசா அலட்டவும் வேணாம், அதே சமயத்துல வந்துருச்சேன்னு ரொம்ப பெருசா குதிக்கவும் வேணாம். இந்த ரீதியிலேயே இந்த பிளாட்ஃபார்ம்லயே போனோம்னா துனியாவை சரியாக கையாள முடியும். உலகத்துல முழுமையாக யார் முத்தி போய்விட்டார்களோ அவர்களையும் நபியை நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள். உலகத்துல வாழ்றவங்கள 99% உலகம் அவர்களை ஜெயித்திருக்கிறது, அவங்க உலகத்தை ஜெயிக்கல. யாரோ 1% சஹாபாக்கள் மாதிரி, வலிமார்கள் மாதிரி, இறைநேசர்கள் மாதிரி, அவங்க மட்டும்தான் கொஞ்சம் துனியாவை முதல்லயே கரெக்டா புடிச்சிட்டு இது இவ்வளவு மோசமானதுன்னு தெரிஞ்சு கரெக்டா அதை கையாண்டாங்க. அவங்க மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சபையில நிறைய துனியாவை பத்தியா சந்தேகம் கேட்டிருப்பாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை பிடிச்சி தோலை பிடிச்சிட்டு ஒரு உலுக்கி, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, துனியால வழிபோக்க மாதிரி இரு, இங்கேயே தங்குற மாதிரி இருக்காத. குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப், ஒரு வெளியூர் வாசி மாதிரி இங்க இரு, உள்ளூர்கார மாதிரி இங்க இருக்காத. துனியாவிலேயே ஏதோ தங்க வந்த ஒரு விசிட்டர், இப்போ போயிடுவோம் நம்ம, அடுத்து ஒரு 3 நாள் அல்லது 10 நாள் வேலை முடிஞ்ச உடனே பிரயாணம், பொட்டி ரெடியா இருக்கு, அந்த மாதிரி. கரீப் அப்படின்னா வெளியூர் வாசி மாதிரி தங்கு, ஆபிரி சபீல்னா வழிபோக்க மாதிரி தங்கு. இங்கேயே ரொம்ப பேச ஸ்ட்ராங்கா போட்டு உட்கார்ற மாதிரி எல்லாம் நீ தங்காத, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஒரு அவங்க சொல்றாங்க, இப்னு உமர் இருந்தார், என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோலை பிடிச்சி ஒரு உழுக்குனாங்க, உழுக்கிட்டு இந்த 2 வரியை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரி,
வேற பக்கம் உலகம் இவர்களை மூழ்கடித்து விட்டது நல்லா சொல்றாங்க. யாரையெல்லாம் மூழ்கடிச்சது, ஒரு ஹை லெவல்ல யாருன்னா வாழ்க்கை முடிச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் லாஸ்ட் ஃபைனல் என்னன்னு கேளுங்க, ஒண்ணுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப் அவர்கள், அவங்களுடைய வழியில அப்படியே ரசூலுல்லாவுடைய வம்ச வழியாவே வந்த ஆட்சியாளர்கள் ஒருத்தர் தான் ஹாரூன் ரஷீதுங்கிறவர். ஹாரூன் ரஷீது அப்பாசிய ஆட்சியாளர்கள்ல ஆக நீதமான ஆட்சியாளர், ரொம்ப தப்புவாதாரி. அரசராவெல்லாம் உட்கார்ந்துருந்தார ஒழிய அவரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அதெல்லாம் சொத்து சுகம் அது இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா போறப்ப நாட்டு மக்களுக்கெல்லாம் உணர்த்தணுங்கிறதுக்காக பெரிய பேரரசு ஆண்டவர். அதாவது ஹாரூன் ரஷீதினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பூமி உமர் ரலியல்லாஹு விட அதிகம். உமர் ரலியல்லாஹு எவ்வளவு லட்ச பரப்பளவு ஆண்டாங்களோ அதை விடவெல்லாம் அதிகம். பயங்கரமான, உலகத்துல கிட்டத்தட்ட பாதி தூரம் போயிருக்கும் அவருடைய ஆட்சி. அவர் மௌத்தா போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கூப்பிட்டு இதை ஒரு பாடமா ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டிய சொல்றாரு. நான் பார்க்காத காசு கிடையாது, எல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் காசு எந்த வகையிலும் எனக்கு உதவலை. நான் பார்க்காத பதவியும் கிடையாது, எல்லாம் ஹை லெவலில் எல்லா பதவிக்கும் போயிட்டேன், எந்த பதவியும் எனக்கு உதவலை. நான் அனுபவிச்சதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அரண்மனை மருத்துவர்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க. நான் கேட்குறேன், யாராவது இப்போ நான் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், அநேகமாக எனக்கு கடைசி மாதிரி என் மனசுக்கு தெரியுது, உங்களை யாராவது காப்பாற்ற முடியுமா? உங்களை யாராவது இருக்கீங்களா? ஒருத்தரும் கிடையாது, யாரும் இல்லை. கடைசியில் அவர்களுக்கென்று ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு விட்ட குடி அந்த இடத்துல தன்னை கூட்டிட்டு போக சொல்றாங்க. அப்படி சேரோட தூக்கிட்டு போறாங்க. அந்த நாட்கள்ல அவர்னால நடக்கிறதுக்கெல்லாம் இல்லை. அவர் பேஷண்ட் ஆயிட்டார். அவரு தரீபுல் பிராஷ்னு சொல்லுவாங்க, படுக்கையில படுத்தவர். இப்ப படுக்கையில படுத்தவர்னு அவரை தூக்கிட்டு போய் அங்க கபர்கிட்ட வைக்கிறாங்க. கபர்கிட்ட வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய படை வீரர்கள், சிப்பாய்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு சொல்றாரு, உங்களை எவனுக்காவது முடியுமா, இந்த குழியில நான் போகாம எனக்கு காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, எல்லாம் பேசாம அப்படி புரிஞ்சு நிற்கிறாங்க. அவ்வளவும் பெரிய எல்லாம் குரான்ல அல்லாஹ் சொல்றான். ஹாரூன் ரஷீது அந்த வார்த்தையை எல்லாத்துக்கும் ஓதி காட்டார். குரான்ல வர்ற ஒரு வார்த்தையை ஓதி காட்டார். குரான்ல இந்த வார்த்தை வருது என்ன, யாலை கானத்தில் காவியா மா அகுனா அன்னி மாலியா. என் காசு பணம் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல, நான் இப்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல நிற்கிறேன். மா அகுனா அன்னி மாலியா, எந்த காசும் பிரயோஜனம் தரல. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய சுல்தானியத் அதாவது ஆட்சி, என்னுடைய ஆட்சி அதிகாரம் பூரா நாசமாயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாதெல்லாம். இப்போதைக்கு நான் ரப்புக்கு முன்னாடி இருக்கேன், அவன் எப்படி வேணாலும் என்னை பண்ணலாம். உலகம்ங்கிறது இதுதான் அப்படிங்கிறது சொல்றாங்க. நான் எதுவும் சொல்றேன், ஹாரூன் ரஷீத் மன்னர் மாதிரி ரொம்ப உலகத்தினுடைய உயர்வான இடத்துக்கு போனவங்க எல்லாம் யாருமே கிடையாது. நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது சும்மா சில கோடிகளும் ஒரு சில இடங்களும் வீடுகளும் இவ்வளவுதானே, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி. இதை வச்சுக்கிட்டே நாம இன்னும் பெருசா வச்சிருக்கிற மாதிரி, இங்க நிறைய நினைக்கிற மாதிரி, நம்ம காலத்துக்கு இருக்க போற மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹாரூன் ரஷீத் பாஷா சொல்றாங்க, எவ்வளவு பொருளாதாரத்திலையும் உலகத்தினுடைய செல்வ செழிப்பிலையும் பதவிகள்லையும் எந்த எல்லை வரை போகணுமோ நான் அந்த எல்லை வரையும் போயிட்டேன், ஒண்ணும் கிடையாது, பூரா முடிச்சது. இதுதான் துன்யா. உலகத்தை மிக சரியாக புரிந்தவர்களுக்கு பேர் அவங்க உலகத்தை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உலகம் நம்மளை ஏமாற்றிடும். 99% பேரை உலகம் ஏமாற்றி தான் வச்சிருக்கு. எப்பவுமே ஒரு புலம்பல் நம்மள்ட்ட இருக்கே இல்லையா? இந்த புலம்பல் மௌத்து வரை நீடிக்கும். எப்படி இருக்கீங்க, என்னத்தை அப்படி போயிட்டு இருக்கிறது, இது இல்லை அது இல்லை, அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னும் இவர் துன்யாவோட பிடிக்குள்ள இவர் உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். இவர் பிடிக்குள்ள எதுவும் வரலன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் இருக்கிற வரையும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா கொஞ்சம் நகர்த்து நிற்கிறாருன்னு அர்த்தம். கொஞ்சம் நகர்த்து நிற்கிறாரு. குரான்ல நபிமார்கள்லாம் அல்லாட்ட புகழ்ந்து பேசுறப்போ ஹம்துன்னு சொல்றமே, இறைவனுடைய புகழ் உரைகள், அங்க எங்கேயுமே தங்களுடைய புலம்புல வச்சதே இல்லை. எல்லா நபியுடைய வரலாறு படிங்க. நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கு, கொஞ்சம் நீ ஏதாவது பார்த்துக்கிற செய்ய அப்படி இல்லவே இல்லை. எந்த நபியும் கேட்கல. குரான்ல எத்தனை பேர் நல்லடியார்கள் வரலாறு இருக்கு, அங்க படிச்சு பாருங்க. அவங்க துன்யா சம்பந்தமா ஏதாவது கேட்டிருக்காங்களா, ஏதாவது புலம்பிருக்காங்களா? இல்லவே இல்லை. மாறி 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 நம்மள்ட்ட மாத்திரம் புலம்பல் இருக்கும். காரணம் என்னன்னா துன்யாவுடைய பிடிக்குள்ள நாம உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா பெரிய அடையாளமா அல்லாஹ் சொல்றான், மோசமான அடையாளம் 2, மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக் கொள்ளுதல்.
ரெண்டாவது இங்கே சொன்ன இந்த அடையாளம் முகர்றதுக்கும் ஒரு ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை அவர்களை மூழ்கடித்து விட்டது. உலகம் எப்பவுமே அப்படித்தான், கொஞ்சம் நிமிர்ற கூட விடாது, அப்படியே முழுகி பூசி ஆளை உள்ள போட்டு அமுச்சு விட்டுரும். அவர் அதிலேயே இருப்பார், அதை சம்பாதிக்கிறதுலே இருப்பார். புலம்பலான வார்த்தைகள் துன்யாவில் இருக்கிற வரைக்கும் ஈடவே முடியாது. சஹீஹுல் புகாரில வருது. பெருநாள் இந்த நிறைய இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பற்றி நிறைய பேசணும் இல்லையா? புகாரில இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சம்பந்தமாக இமாம் புகாரி பதிவு செஞ்சிருக்கிற பாடங்கள்ல ஒரு பாடம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க புலம்பிட்டு இருந்த ஒரு மனைவியை மாற்ற சொல்லிட்டாங்க மகன்கிட்ட. அதாவது ஃபர்ஸ்ட் மகன் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? போயிட்டு ரொம்ப காலம் கழிச்சு வர்றாங்க. ரொம்ப காலம் கழிச்சு வரும்போது இஸ்மாயில் அலி இஸ்லாம் சின்ன பையன் இல்லை, அவர் பெரிய பையன், கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிருக்காரு ஃபேமிலி. இப்ராஹிம் அலி இஸ்லாம் கரெக்டாக அந்த வீட்டு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அங்கே உள்ள இருந்து அந்த அம்மா வருது. எங்கே போயிருக்காங்க? خرج يبتغي إلينا ونحن في الحال ونحن في أسوأ الحال. அந்த அம்மா சொன்ன பதில் புகாரில் இருக்கு. என்னன்னா, அதான் என்ன மாதிரி கிடைக்குமான்னு போயிருக்கிறாரு, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்கே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, நிறைய புலம்ப ஆரம்பிச்சு அந்த அம்மா. இந்த புலம்பல் இருக்கு இல்லையா, உலகத்திலே இருந்து திருப்தி அடையாமல் தேடல் உள்ள ஒரு புலம்பல் பூரா கேட்டுட்டு சொன்னாங்க, இதா அடாகி ஜௌஜுகி ஃபகூலி லஹு பத்தில் உத்மத பாரி. உன்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்தாருன்னா உத்மத்துல் பாபு, இந்த நிலவுன்னு சொல்றோம்ல, நம்ம ஒரு கதவுக்கு நிலவுன்னு சொல்றோமே, அந்த நிலவுக்கு உச்சுமத்துன்னு சொல்லுவாங்க அரபியில. உன் கணவர் வந்தார்னா வீட்டோட உச்சுமத்தை மாற்ற சொன்னேன்னு சொல்லு, வீட்டோட நிலவு சரியில்லை மாற்ற சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. உச்சுமத்துக்கு இன்னொரு அர்த்தம், வீடு வரை ஏறுவதற்கு படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு வாசல் அல்லது படி ஸ்டேர்ஸ், ஒரு 2-3 படிக்கட்டு, வாசப்படி. வாசப்படி சரியில்லை, நான் மாற்ற சொன்னேன்னு சொல்லு அப்படின்ட்டு போயிட்டார். அவர் வந்தவர், அவங்க ஆன்மீக படித்தரத்தில் இருந்தவங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு சொல்லிட்டாங்க. என்னன்னு வந்தது எங்கள் தகப்பனார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உன்னைய விட சொல்லிட்டாரு, உங்களோட வாழ வேணான்ட்டார், நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஒரே வார்த்தை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, அவ்வளோதான் அனுப்பிச்சு. மீண்டும் சில நாள் கழித்து வருகிற போது வேறு மனைவி கேட்குறப்போ அதே ஸ்டேட்மெண்ட்டு தான், கொஞ்சம் அதில் வித்தியாசம் வருது. خرج يبتغي إلينا ونحن بحمد الله. அல்லாஹ் திரும்பியில் நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களுக்கு தேவையான கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் போயிருக்காரு. இப்போ இங்கே ஒரு திருப்தி வெளிப்படுது. அப்போ அவர் சொல்லிட்டு போறாரு, தப்பித் உஸ்மத்தல் பாப், இந்த நிலவை அல்லது இந்த வாசற்படியை அப்படியே வைக்க சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த 2 முறை வந்ததும், வாசற்படியை முதல் முறை மாற்ற சொன்னதும், 2வது முறை வைக்க சொன்னதும், இஸ்மாயில் அலி இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு நீ சொன்ன பதில் அல்லாஹ் ரசூல் பொருத்தப்பட்ட பதிலா இருந்திருக்கு, அதனால உன்னோடு தொடர்ந்து வாழுமாறு என் தந்தை எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்னு இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொல்றார். அப்படி சொல்லிட்டு அவங்க கூட வாழ்றாங்க. இந்த 2 செய்தியுமே சஹீஹுல் புகாரில இருக்கு. இப்ராஹிம் அலி இஸ்லாம் சம்பந்தமான நினைவு கூறல் என்னன்னா, துனியால எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா வரிசையா இத்தா பெருசுக்கு புலம்பி தள்ளுறோம் இல்லையா, நாம உள்ளுக்குள்ள இருக்கிறோம்னு அர்த்தம். துனியா நம்மளை அப்படியே கட்டி போட்டு மூழ்கி வெளியே போக விடாத அளவுக்கு நம்மளை பிடிச்சி வச்சிருக்குன்னு அர்த்தம். முதல்ல சொன்னபடி நிறைய தப்பி போனதற்காக வருத்தம் இல்லாமல், நிறைய நம்ம மடியில விழுந்துருக்குதுங்கிறதுக்காக வேண்டிய மகிழ்ச்சியில குதிக்காமல் ஒரு பயணம் தொடருமானால் அந்த துனியாவுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல எல்லா வியாதிகளுக்கும் எல்லா பாவங்களுக்கும் தாயான பாவம் 2 சொல்லுவாங்க. ஒன்று ஹுப்பு துன்யா, உலகத்தின் மீது கொள்ளுகிற பேராசை, இன்னொன்று மவுத்துடைய வெறுப்பு. இந்த 2ம் கிட்டத்தட்ட இல்லாதவங்களே துன்யால கிடையாது. எல்லாரும் இந்த 2ல தான் இருக்கிறாங்க. ஹுப்பு துன்யா, கராஹியத்துல் மௌத். யாராவது 1% கூட சொல்ல முடியாது, அதிலும் குறைவாக யாராவது சில பேருக்குத்தான் இந்த உலகத்தினுடைய மேல் பூச்சி, இந்த உலகத்தினுடைய பகட்டு, இந்த உலகத்தினுடைய ஜிகினா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர்கள் கொஞ்சம் விலகில் இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் 2 அடையாளம் சொல்றான். ஒன்று மார்க்கத்தை விளையாட்டாக கருதியவர்கள், இன்னொன்று உலகம் யாரை மூழ்கடித்து விட்டதோ அவர்கள். நபியா அவர்களை விட்டு விடுங்கள். சரி,
அவர்கள்லாம் மறுமைக்கு வர்றப்ப என்ன நடக்குங்கிறான். இது முஸ்லிம்களுக்கல்ல, முக்கியமாக காஃபிர்களுக்கு. அல்லாஹ் சொல்ற வாக்கிய பாருங்க, அவர்கள் ஆபத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். யாரு? அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, லைசலகாம் இந்தும் இல்லாத வழி, உதவற ஆடு யாரும் கிடையாது. உதவற ஆடு வழி அப்படின்னு சொன்னா காரியங்களுக்கு பொறுப்பேற்பவன். நிக்கா மஜ்லிஸ் எல்லாம் வழி யாருன்னு கேட்பாங்க, பொண்ணுக்கு வழிகார் யாருன்னு கேட்பாங்க. வழினா அதிகாரம், காரியங்களுக்கு பொறுப்பேற்பவர் அர்த்தம். யாரும் கிடையாது, உதவியாளர் யாரும் இல்லை. ஒலா ஷஃபியர், சிபாரிசு செய்பவர்களும் யாரும் இல்லை. சிபாரிசு எல்லாமே முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தான், காஃபிர்களுக்கு சிபாரிசு கிடையாது. எந்த நபியும் சிபாரிசு பண்ண மாட்டாங்க. ஒலா ஷஃபியர் வைத்தாக்குள்ள அதில் லாயுகதுமினா, முழுமையாக நஷ்டஈடு கொடுத்தாலும் பெறப்படாது. 3 வழி சொல்றாங்க. நீங்க இந்த 3 யோசிச்சீங்கன்னா துனியால பெரும்பாலும் தப்பிக்கிறது இந்த 3 வழிதான் யூஸ் ஆகுது. ஒன்று என்னன்னா, எனக்கு இவர் தெரிஞ்சவர், அவர் அப்படியா இப்படியா இருக்கும், நான் யார் தெரியுமான்னு சொல்லி அந்த அவர் எம்எல்ஏ எம்பி அப்படி யாராவது சொல்லி இவர் அவரோட நான் இவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லது என்னன்னா சிபாரிசு, ரெக்கமெண்ட், இவருடைய ரெக்கமெண்ட் இருந்தால் அந்த லெட்டர் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி உள்ள வேலை. அல்லது தாண்டிற்குள்ள அதில் கையில் கொடுத்துட வேண்டியது, ஒரு லாட்டாக ஒரு அமௌண்ட்டை, ஒரு அண்டர் டேபிள் அமௌண்ட் ஏதாவது ஒன்று கொடுத்து தப்பிக்காது. இந்த 3 வழி அல்ல சொல்றான். உதவருக்கு ஆளும் கிடையாது, சிபாரிசுக்கு ஆளும் கிடையாது. நீ அதற்கு பகரமாக என்ன கொடுத்தாலும் பகரமும் பெறப்படாது. துனியாவில் ஒருத்தர் தப்பிக்கிறதுக்கு இந்த 3 தான் வழி. இந்த 3 விட்டு வேற வழி கிடையாது. யோசிச்சு பார்த்தா 3 வழி தான். ஒன்று, நமக்கு யாராவது பொறுப்பேற்க வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு யாராவது சிபாரிசு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு எவ்வளவு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு நஷ்ட ஈடையோ விதியாவையோ கொடுத்து அடைக்கணும். இந்த 3 வழியில தான் உலகத்துல தப்ப முடியும். 3ஐயும் சொல்லி இந்த 3 மறுமையில நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. மறுமையில காப்பிர்களை பொறுத்தவரை வழி கிடையாது. யாரும் காப்பிர்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறவங்க இல்லை, ஒருத்தர் கூட கிடையாது. ஏன்னா பேசிக்கா களிமா இல்லை, அவன் அல்லாஹ்வை ஏற்றவன் அல்ல. அப்படிங்கிறப்போ அங்க எந்த வழியும் கிடையாது. 2வது சிபாரிசு கிடையாது. முஸ்லிம்களுக்கு சிபாரிசு உண்டு. முஸ்லிம்களுக்கு சிபாரிசுன்னு ஒன்று பல பேருக்கு அலர்ஜி ஆகுது. ஷபாத்து சிபாரிசு எல்லாம் கிடையாது, எல்லாம் அவங்கவுங்க பண்ணது மட்டும்தான். அப்படியெல்லாம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கி உங்களுடைய பேரண்ட்ஸ் வரைக்கும் இல்லை, நம்ம வீட்டில் மௌத்தா போன சின்ன குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் சிபாரிசு. ஏன்னா இன்னைக்கு சொல்ல வேண்டியது காரணம்னா, இன்னைக்கு சில பேர் இதை அப்படி புரோபகண்டா பண்ணி விட்டாங்க. என்னன்னா, அதெல்லாம் யாருக்கும் சிபாரிசு செய்ய மாட்டாங்க, அவங்கவுங்களுக்குள்ளதான், அவங்கவுங்களுக்குள்ள இல்லை. சிபாரிசு சத்தியமாக இருக்காது. புகாரி போன்ற கிதாபுகள்ல கூட ஒரு பாடத்துக்கு என்ன தலைப்பு தெரியுமா? பாபுல் ஹவுதி வ ஷஃபாஅத்தி. ஒரு பாடமே ஹவுதுல் கௌசரை பற்றியும் இன்னும் ஷஃபாஅத்தை பற்றியும் பாடம் அப்படின்னு ஒரு பாடமே இருக்கு. எல்லா ஹதீஸும் இருக்கு. அருநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வார்கள், சாலிஹீன்கள் சிபாரிசு செய்வார்கள், ஷஹீதுகள் சிபாரிசு செய்வார்கள், குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிதுகள் சிபாரிசு செய்வார்கள், தங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் சிபாரிசு செய்வார்கள், குடும்பத்தில் மரணித்த சின்ன குழந்தைகள், அது விழுகட்டியாக இருந்தாலும் சரி, குறை பிரசவத்தில் விழுகட்டியாக இருக்கு இல்லையா, அந்த விழுகட்டியாக இருந்தாலும் சரி, அந்த பிரசவத்தில் குழந்தைகளாக இறந்து போனவர்கள், சிறுவயதில் இறந்து போனவர்கள், பருவம் எய்துவதற்கு முன்பு இறந்து போனவர்கள், இவங்கெல்லாம் தங்களுடைய பெற்றோர்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். இந்த எல்லா சிபாரிசு இருக்கு, அத்தனைக்கும் ஹதீஸும் இருக்கு. ஹதீஸும் இருக்கு. எந்த அளவுக்கு ஹதீஸ் இருக்குன்னா, என் உம்மத்துகள்ல இருந்து சில தனி நபர்கள், ஒரே ஒரு ஆள் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போவார் தன்னுடைய சிபாரிசினால அப்படின்னு எல்லாம் இருக்கு. சம்பந்தப்பட்ட பேர்கள்லாம் வரல. இப்படி எல்லா வகையான சிபாரிசு இருக்கு. பாங்கு முடிஞ்ச உடனே நாம ஓதுற துஆ ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசை கேட்டுதான் ஓதுறோம். வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு யௌமல் கியாமத்தி இன்னக லா துக்லிஃபுல் மிஆத். பாங்கு துஆலே வருதுல்ல, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மான்னு ஓதுறோம்ல, அதுல 2 ஸ்டெப் முக்கியமான ஸ்டெப். ஆதி சய்யிதனா முஹம்மதன் அல் வசீலத்தன் ஓதுறோம்ல, எங்கள் பெருமானாரை எங்கள் எல்லோருக்காகவும் அவர் மன்னிப்பு கேட்கிற இடத்தில் அவர்களை எழுப்பு. அதான் மகாமே மஹ்மூதுன்னு சொல்றது. அது ஒரு துஆ. 2வது துஆ வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசை எங்களுக்கு போடு. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ஷஃபாஅத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அப்ப ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்து வருது. ஒரு ஹாஃபிஸ் 10 பேருக்கு சிபாரிசு செய்வார்னு வருது. ஜனாதாவுடைய தொழுகையில நம்ம 3வது தக்பீர்ல குழந்தைகள் மௌத்தானா என்ன ஓதுறோம் தெரியுமா? அல்லாஹும்ம ஜஅல்ஹு லனா அஜ்ரன் வ துக்ரன் வஜஅல்ஹு லனா ஷாஃபிஅன் வ முஷஃபஅன். குழந்தை மையத்தா இருந்தார். நம்ம சமுதாயத்துல பெரிய வருத்தம் என்னன்னா, ஜனாதா தொழுகையினுடைய 3வது தக்பீருடைய துவா பெரும்பகுதி பேருக்கு தெரியல. பெரும்பகுதி பேருக்கு தெரியாது. சனா ஓதுறது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு ஓதுறது, இதெல்லாம் தெரியுது. ஷாஃபி மذஹப்ல அல்லது சூரா இதெல்லாம் தெரியுது. 3வது தக்பீர் வருகிற போது அதுதான் ஜனாதாவுக்குள்ள துவாவே. நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. சரி, குழந்தையா இருந்தா என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம ஜஅல்ஹு லனா அஜ்ரன் வ துக்ரன். யாரெல்லாம் இந்த குழந்தையை எங்களுக்கு முன் சேமிப்பாக ஆக்குவாயாக. அதாவது எங்களுடைய அக்கௌண்ட்ல நீ இந்த குழந்தையை சேமிச்சு வை. வஜஅல்ஹு லனா ஷாஃபிஅன் வ முஷஃபஅன். என்ன அர்த்தம்? இந்த குழந்தையை சிபாரிசு செய்யும் குழந்தையாகவும் சிபாரிசு ஏற்கப்படும் குழந்தையாகவும் ஆக்குவாயாக. வெறுமனே சிபாரிசு செய்கிற குழந்தை இல்லை, சிபாரிசு செய்யும் ஆனா அல்லாஹ் ஏற்றுட்டானே ஏற்றுக்குவான், ஏற்றுக்காட்டி இல்லை, அப்படி இல்லை. ஷாஃபிஅன் வ முஷஃபஅன், சிபாரிசு செய்கிற குழந்தையாக ஆக்கு. இன்னொன்னு அந்த சிபாரிசு ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய குழந்தையாக ஆக்கு. அதனால மறுமையில ஷஃபாஅத்து உண்டு, முஸ்லிம்களுக்கு உண்டு, காஃபிர்களுக்கு இல்லை. இங்க அல்லாஹ் சொல்ல வருவது, காஃபிர்களுடைய விஷயத்தில் உலகத்தில் தப்பிப்பதற்கு எத்தனை வழியோ அந்த 3 வழி முக்கியமான வழி. 3 வழியும் அடைபடுகிறது. காரியங்களுக்கு பொறுப்பேற்கிற வழி யாரும் கிடையாது. சிபாரிசு செய்கின்ற ஷஃபாஅத் அது யாரும் கிடையாது. 3வது, முழுமையாக ஃபித்யா என்கிற நஷ்ட ஈடு கொடுத்தாலும் வாங்கப்படாது. துனியால வாங்கிடுவாங்க. துனியால ஏதாவது ஒரு குற்றம் அப்படி இப்படின்னு ஆன உடனே இத்தனை நாள் தண்டனையும் இன்னமும் இத்தனை லட்சம் ரூபாய் அபராதமும் அவர் செலுத்த வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க. அப்ப அந்த குற்றத்துக்கு காசு அங்க பெறப்படுது. நீ செஞ்ச குற்றத்துக்கு பண ரீதியான ஒரு ஈக்குவல் பண்ணி வாங்கிக்கிறாங்கல்ல. மறுமையில நீ என்ன கொடுத்தாலும் இல்லை. பமன் அதுலமுல 24வது ஜுசுல இப்படி ஒரு ஆயத்து வருது. என்னன்னா, பூமியில உள்ள அத்தனை சொத்துக்களையும் ஒருவர் நஷ்ட ஈடாக கொடுக்க முன் வந்தாலும் நாம் ஏற்க மாட்டோம். அவனுக்கு உள்ள தண்டனை என்னவோ நன்மை என்னவோ அதுதான். அவனுக்கு இது சவாபுன்னா சவாபு தான், அவனுக்கு இது இகாபு தண்டனைன்னா தண்டனை தான். அந்த தண்டனைக்கு பகரமாக நீங்கள் எவ்வளவு பூமியில உள்ள எல்லாத்தையும் சேர்த்து ஃபித்யா கொடுப்பதற்கு முடிவெடுத்தாலும் அந்த ஃபித்யாவை நாம் ஏற்க மாட்டோம்னு குர்ஆன்ல வருது. ஆக இந்த 3 வழிகளும் அடைக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான், உலாயிகல்லதீன உபிஸிலு பிமா கஸபு. இவர்கள் தான் அவரவர்கள் செய்ததற்காக வேண்டி ஆபத்திற்குள்ளாக்கப்படுபவர்கள். இவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. இவர்கள் தாகிக்கிற போது இவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். அது நரகத்தின் தண்ணீர். எந்த தண்ணீர் தெரியுமா? சுடுதண்ணீர் குர்ஆன்ல வருது. சுடுதண்ணீர் அர்த்தம் அல்ல, ஹமீம் நீங்க ஒரு வார்த்தை வருது. ஹமீம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தண்ணீரை அல்லது ஒரு பானத்தை அதற்கு மேல காய்ச்ச முடியாதமா, அந்த அளவுக்கு தீயால் காய்க்கப்பட்ட. சும்மா லேட்டா கொஞ்சம் இந்த எலக்ட்ரானிக் எதிரியாவது சூடு போட்டு கொஞ்சம் ஓவரா தலைப்புடன் இருக்கிறப்ப வாயில வச்சாருன்னா உடனே காணாம போயிடுது, பூரா கொப்புடிச்சு போயிடுது. அல்லாஹ் என்ன சொல்றேன்னா, முடிவுற காய்ச்சப்பட்ட தண்ணீர், அதுக்கு மேல காய்ச்ச முடியாத அந்த தண்ணீர், அப்படி முடிவுற காய்ச்சப்பட்ட சுடு தண்ணீரை அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது அவர்களுக்குள்ள பானம். அதனால நபியை இவங்களை எல்லாம் விட்டுருங்க, இது போன்ற காப்பிரங்களையும் விட்டுவிடுங்கள். அவர்களுடைய சபைகளில் அமர்ந்து உங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டாம். கடந்த வாரமும் வந்தது, இந்த வாரமும் அதே தொடர்ந்து வருகிறது. இதை ஒட்டித்தான் காப்பிர்களுடைய சபைகள் அவர்களுடைய வழிபாட்டு ஆலயங்களிலே கருத்துக்கள் சொல்லப்படுகிற போது அங்கே அமர்தல் இவைகளெல்லாம் தடுக்கப்படுகிறது என்று எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். அப்படின்னா என்ன, சுதந்திரமா இல்லையா, சமய சுதந்திரம் இல்லையா, உங்க இஸ்லாத்துக்கு தெரியுற மாதிரி அந்த மதத்துக்கும் தெரிய வேண்டியதானே, அங்கேயும் போய் சர்ச்சிலையோ இதுலையோ உட்காந்தா 4 விஷயம் தெரியுமல்ல அப்படிங்கிறது அல்ல. ஒரு ஈமான் உறுதியா இருக்கும் போது இதுவெல்லாம் பலவீனமாக்குவதற்கான முயற்சிகள். அதனால அந்த மாதிரி சபைகளே வேணாங்க. அல்லாஹ் கேட்கிறான், நபியை கேளுங்கள், எங்களுக்கு பலன் தராத, எங்களுக்கு தொந்தரவு தர்றதுக்கும் சக்தி இல்லாத எதையாவது நாங்க வணங்குவோமா? அதுவும் அதான் அல்லாஹ் நேர்வழியை கொடுத்த பின்னாடி அப்படி நாங்க போவோமா அப்படின்ட்டு ஒரு உதாரணம் சொல்றான். என்னன்னா, இந்த பக்கம் ஷைத்தான் அப்படி கூப்பிடுறாங்க, அங்க போறதா வேணாமான்னு தடுமாற்றத்துல இருக்கான்.
இந்த பக்கம் பார்த்தா லஹு அஸ்ஹாபு யதுஊனஹு இலல் ஹுதா, ஹுதாவின் பக்கம் வாருங்கள், நேர்வழியின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு இந்த பக்கம் நிறைய பேர் கூப்பிடுறாங்களாம். இந்த ரெண்டுல இவர்களை விட்டு நன்கு தெரிந்தும் கூட ஒருவன் அந்த பக்கம் போவானா? நபியை சொல்லுங்கள், ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி இருக்கிறானோ அதற்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறோம். அந்த கட்டுப்பாட்டில் ரெண்டு முக்கியமான கட்டுப்பாடு சொல்றான். அத்தீமு ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றுமாறும், வத்தகூஹு, அவனை மட்டும் அஞ்சுமாறும், தக்வா அவனை மட்டும் அஞ்சுமாறும் நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம், அவனளவில் தான் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் அப்படின்னு அடுத்த வசனம் முடியுது. இந்த வசனத்துல என்ன சொல்றான்னா, நேர்வழி எது என்று தெரிந்ததற்கு பின்னாலும் அந்த பக்கம் போறதா, பலன் தராத, தொந்தரவும் தராத, அதுக்கு சக்தியே இல்லாதவைகளை வணங்குவதா. ஒரு விஷயம் இருக்கு, புதுசா ஒரு விஷயத்தை செய்யணும், நமக்கு அது சம்பந்தமா தெரியல அப்படின்னா அது வேற. நன்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும், அதுக்கப்புறம் அதே விஷயத்தை வேண்டுமென்றே செய்யறது, இது அல்லாட்ட கொஞ்சம் பாவம் அதிகம். நிறைய பேர் சும்மா தெரியாம செஞ்சுட்டேன் அப்படிம்பாங்க. இது தெரியாம செஞ்சுட்டேன் இல்லை, நல்லா தெரியும். என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஒரு வட்டியோ விபச்சாரமோ திருட்டோ இதெல்லாம் பண்றவங்கள்ட்ட அவங்க யாரும் இன்னைக்கு நிலைமையில தெரியாம எல்லாம் பண்ணல. சொல்ல போனா அந்த வட்டி அல்லது இந்த திருட்டு இதுல எல்லாம் இல்லாதவங்களை விட அதுல இருக்கிறவனுக்கு அதிகமா தெரியும். மார்க்க சட்டம் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இது கூடாதுங்கிறதுக்கு மற்றவனுக்கு எல்லாம் 4 தெரியும்னா அவருக்கு 40 தெரியும் வட்டி கூடாதுங்கிறது, ஆனாலும் செய்யறது. இங்க அதான் நேர்வழி இன்னது என்று அல்லாஹ் காட்டியதற்கு பிறகும் அனிதத்தை நோக்கி போக முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இது இல்லை, நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் போகக்கூடாது இல்லையா? அரபியில ஒரு அழகான கவிதை, வைகுண்ட லாத்தரி பத்திரிக்க முசீபத்து, உனக்கு தெரியலைன்னா அது ஒரு முசீபத்து, தெரியலைங்கிறது ஒரு முசீபத்து. வைகுண்ட தடரி பல் முசீபத்து அழகம், தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோ அது அதை விட பெரிய முசீபத்து. இதான் வித்தியாசம். ஒன்றும் தெரியல ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், அது யார்கிட்ட இருந்தாலும் சரி அல்லாட்டியா இருந்தாலும் சரி எனக்கு தெரியாது, என்ன இதை கூட தெரியாம இருக்கிற நீயே அப்படின்னு ஒரு திட்டு கிடைக்கும், அவ்வளவுதான். தெரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் அதை செய்ய போய் என்ன ஆகும்னா, இவ்வளவுலாம் தெரியுமில்ல உனக்கு, இவ்வளவுலாம் தெரிஞ்சு நீ இப்படி பண்ணிருக்கியா, வைகுண்ட ததிரி பல் முசீபத்து ஆழதம், தெரிஞ்சிருந்தால் அதை பொதுவாகவே அல்லாட்ட அது சம்பந்தமான அத்தனையும் தெரிஞ்ச குற்றமும் அறவே தெரியாத குற்றமும் ரெண்டும் சமம் இல்லை. சில பேர் அப்படி நினைச்சுக்கலாம், தண்டனை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க, அப்படிலாம் இல்லை. ஒண்ணுமே தெரியாத ஒரு கிராமவாசி, சரீரத்தினுடைய சட்டமே முழுசா தெரியல, அப்படி ஒரு கிராமவாசி நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சு நல்லா தெரிஞ்சிருக்கிறார் இவர். இந்த ரெண்டும் சமமா? ரெண்டும் நிச்சயமா சமம் கிடையாது. தண்டனை அப்படிங்கிற விஷயத்துல இருக்கலாம், ஆனா அதுல ஏற்ற வித்தியாசம் இருக்கும். பொதுவாக தெரிஞ்சு செய்யும் போது அது இறைவன்கிட்ட உள்ள அது கொஞ்சம் பவர் கூட. இப்லீஸ் இவ்வளவு கோபம் வர்ற காரணம் என்ன, அல்லாஹ்வுக்கு இவ்வளவு வர்றது காரணம் என்னன்னா, அவன் எவ்வளவு தெரிஞ்சவன் தெரியுமா? புதுசா ஏதாவது ஒரு ஆள் இல்லாம அவனை ஒரு சாதாரண ஒரு பிறவியா இருந்து சஜிதா செய்யணும்னா அவன் செய்ய மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி மறுத்திருந்தா அவனுக்கு வேற. இவன் யாரு தெரியுமா? தாவூசுல் மலாயிக்கான்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான இபாதத்துகளை செஞ்சவன், வணக்கசாலி, மலக்குகளுக்கு படிச்சு கொடுக்குற அளவுக்கு தெரிஞ்சவன். கிதாபுகள்ல அவனுக்கு தாவூசுல் மலாயிக்கான் இருக்கு. தாவூசுல் மலாயிக்கான்னா மலக்குகளின் மயில் அப்படின்னு சொல்றாங்க. அத்தனை மலக்குகளும் அவனுக்கு தான் சந்தேகம் கேட்பாங்க, அவ்வளவு பெரிய ஆளு. இப்ப என்னன்னா, நன்கு தெரிந்தவனிடத்தில் ஏற்படுகின்ற தவறு என்பது அது கொஞ்சம் பவர் கூட. ஒண்ணுமே இல்லாதவங்க, முதல் தடவையா தப்பு செய்யறவங்க கூட சில பேர் அப்படி பேசுறது உண்டு. நானே எல்லாம் ஒண்ணுதான், நீயும் அதான் பண்ண நானும் அதான் பண்ணேன் அப்படின்னு சொல்றது. ஆனா இங்க தெரிஞ்சவர் எக்கச்சக்கமா தெரிஞ்சுக்கிறது, அங்க அவருக்கு ஒன்றும் தெரியல. நிறைய குரான்ல சூரா அராஃப்ல கடைசியில ஒருத்தரை பத்தி வரும், பல்ஆம் இப்னு பாடூரான்னு சொல்லி பெரிய இறைநேசரா இருந்தவர். திடீர்னு ஏதோ ஒரு சபலத்துல கொஞ்சம் வழி தவறுகிறார். பெண்கள் விஷயம் அது இதுன்னு நிறைய நடந்திருக்கு. இந்த காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக துவாவே பண்ணிடுறார். அவர் பண்ணக்கூடாது, அவர் ஒரு இறைநேசர், நல்ல தெரியும் மூசாவினுடைய ஸ்தானம், மூசா ஹக்கில் இருக்கிறார், மூசா சத்தியமான ஒரு நபி, எல்லாம் தெரியும்.
யாரெல்லாம் மூசாவுக்கு தோல்வியை கொடுத்தார். யாரோ சில ஆசை காட்டிட்டாங்க, அப்படி ஒரு துவா செய்ய சொல்லி இவர் என்ன துவா கேட்டாலும் கபூல் ஆகும் கேட்டுவிட்டார். அப்படி யாரெல்லாம் மூசாவுக்கு தோல்வியை கொடுன்னு கேட்டுவிட்டார். விளைவு என்னன்னு தெரியுமா? குரான்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம படிக்கிறோம் அவரை பற்றி. குரான்ல அல்லாஹ் அவர் நாய் மாதிரிங்கிறான். இவ்வளோ பெரிய ஆள், வாழ்க்கையில் அவர் கேட்டு எந்த துவாவும் கபூலாக இருந்ததில்லை. அவரை நாய் மாதிரி அப்படின்னு குரான்ல ஒரு உதாரணம் சொல்லி 1-2 ஆயத்துகள் அதுக்கு போட்டு அவரை பற்றி உள்ள வசனம் குரான்ல வருது. என்ன அப்படின்னா, அவர்கள் செய்கிற போது அதுல லாத்தகிரி வெண்குந்த லாத்தகிரி தெரியாம இருந்ததுன்னா அது வெறும் ஒரு முசீபத்து, தெரிஞ்சிருந்ததுன்னா அது நிறைய முசீபத்து என்கிற அடிப்படையில தான் பார்க்கலாம். அதனால அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்றான், நேர்வழி இன்னது என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகும் நாங்கள் உங்க கூட வருவோமா? நீ சொல்ற தொந்தரவும் செய்யாத, இடையூறுகளும் தர முடியாத அவைகளை நாங்கள் வணங்குவோமா? நாங்கள் எங்களுடைய ரப்புல் ஆலமீனுக்கு முழுமையாக பணியுமாறு நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். என்ன பணியணும்? முக்கியமான 2 சொல்றான். அன் அகீமு ஸலா வத்தகு, ஒன்று தொழுகை, இன்னொன்று இறையச்சம். அந்த ரப்பு நிலவில தான் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். இது ரொம்ப முக்கியமான அமல்கள்னால பொதுவா ரப்புக்கு கட்டுப்படுறதுங்கிறது ஒன்று, சில செயல்களை செய்வதால் சிலவற்றை விடுவதால், இது 2 குணம். இந்த செய்வதால் அப்படின்னு வரும்போது அதுல உள்ள ரீதியான செயல்பாடு, உறுப்பு ரீதியான செயல்பாடு. உள்ள ரீதியான செயல்பாட்டுக்கு ஈமான்னு பேர். உறுப்புகள் ரீதியா செயல்பாடு நிறைய இருக்கு. அதுல முதலிடம் தொழுகை. எனவே அது வந்துருச்சு தொழுகை. அதுக்கப்புறம் விடுறது, செய்யறது எப்படி இறைவனுக்கு கட்டுப்படுதோ அது மாதிரி விடுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறைய விடுதல். அந்த எல்லா விடுறதுக்கும் சேர்ந்து பேர் தப்போம் விடுதல் அப்படிங்கிறது. 2ஐயும் அல்லாஹ் சேர்த்துட்டான். அகீமு ஸலாத்த, செய்ய வேண்டியவைகளுக்கு அது உதாரணம் தொழுகை. வத்தகு, தக்வா, விட வேண்டியவைகளுக்கு அது உதாரணம். அப்ப சுருக்கமா இறைவன் செய்தவற்றிற்கு எதையெல்லாம் சொன்னானோ அதை செய்ய வேண்டும். இறைவன் எதையெல்லாம் விட சொன்னானோ அவைகளை விட வேண்டும். நாங்கள் அவ்வாறுதான் ஏவப்பட்டிருக்கிறோம். இதை தவிர நாங்கள் வேற எதையும் செய்ய முடியாது என்று நபி அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆக முந்தைய 70வது வசனமும் அதை அடுத்த வசனங்களிலும் அல்லாஹ் சொல்ல வருவது, ஃபர்ஸ்ட் இந்த தப்சீர் தொடங்குறப்ப சொன்ன 2 செய்தி. மார்க்கத்தை கேள்வியாக விளையாட்டாக கருத வேண்டாம், இது ஒரு வரி. 2வது வரி, எந்த காரணத்தை கொண்டும் உலகம் அதுக்குள்ள நாம மூழ்கி போற மாதிரி வேண்டாம். கொஞ்சம் உலகத்தினுடைய விஷயத்துல உஷாராக கொஞ்சம் தள்ளி நின்றாலும் கூட அது என்ன ஏதுன்னு சுதாரித்து உலகத்தில் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தேவையான அனுகூலங்கள் தேவை. இல்லாவிட்டால் ஒரு கட்டம் வரும், அது குறிப்பாக காப்பிர்களுக்கு இந்த கட்டம், உதவியாளர்கள் இல்லை, சிபாரிசுக்காரர்கள் இல்லை, பகரங்கள் பெறப்படாது. நமக்கும் சிபாரிசு செய்யறவங்க வேணா இருப்பாங்க, நமக்கும் பகரம் கிடையாது. அந்த விஷயத்துல நாமளும் ஒண்ணுதான். நாளைக்கு மறுமையில போய் நின்று, நான் இந்த பெரிய தண்டனை இருக்கா வேணா, நான் தொழுகையில் இவ்வளோ எடுத்துக்கிட்டு அந்த தண்டனை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணேன், இதில் கொஞ்சம் எடுத்துக்கோ, நான் இத்தனை வருஷம் நோம்பு வச்சிருக்கேன், அதில் ஒரு 10 வருஷம் நோம்பு வேணா எடுத்துக்கிட்டு அந்த தண்டனை தர பகரங்கள் பெறப்படாது. பொருளாதார ரீதியாகவோ வேற என்ன ரீதியாகவும் பகரம் பெறப்படாது. பகரங்கள் இல்லாத பூமி. எதெல்லாம் அங்கே நடக்குமோ, உலகத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ, நடந்துட்டு இருக்கோ, அதை எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து விட்டுறான். மீதி உலகத்தில் தப்பிப்பதற்குள்ள காரணங்கள் அனைத்தும் மறுமையிலே அடைபட்டு போகிறது. மார்க்கத்தை வீண் விளையாட்டாக இல்லாமல் உண்மையாக நம்முடைய வாழ்வோடு மார்க்கம் இணைந்ததாகவும் உலகத்தில் மூழ்கி போகாமல் அவ்வப்போது அவைகளில் இருந்து சுதாரிப்பையும் அல்லாஹ் தருவதோடு எந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த விஷயத்தில் நல்லவைகளை செய்யவும் தீயவைகளில் இருந்து வெகு தூரம் விலகி நிற்கவும் அல்லாஹ் நமக்கு தோற்றம் செய்வானாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله
وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل